யூரி ஊற்றுக்குழற்றே மோனைத்துடையக் காண். மோனை என்றால் சீர்தோறும் முதலெழுத்து ஒரே மாதிரியாக வருவது. எனவே ஊ என்றும் ஊ என்றும் ஒரே மாதிரி வர்றதுனால உடையொலி ஊற்றுக்குழல் என்பது மோனை தொடை. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை. எதுகை துடை காண்கன்னு கேட்டால் எதுகைனா முதல் எழுத்து அலுவத்து வந்து ரெண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இங்கே ஆவனா என்று நெடிலும் ஊனா என்று நெடிலும் வந்து பக்கத்தில் இக்கனா என்ற ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர்றதுனால ஆக்கம் ஊக்கம் என்பது எதுகை. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை எவ்வகை மோனை என்றே காண். மோனைன்னா முதலெழுத்து ஒரே மாதிரி வருவது. இப்போ முதல் சீரில் நான் வந்திருக்குது, மூணாம் சீரில் நான் வந்திருக்குது. இப்போ 1 3 மோனே வந்தால் அதுக்கு பொழிப்பு மோனைன்னு பேர். கற்க கற்றடையில கற்பவை கற்றபின் எவ்வகை எதுகைன்னு கேட்குறாங்க. எதுகைன்னா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரணும், முதல் எழுத்து அலுவத்து வரணும். இப்போ இங்கே பார்த்துங்க ரெண்டாம் எழுத்து இருன்னு வந்திருக்குது, ரெண்டாம் எழுத்து இருன்னு வந்திருக்குது, ரெண்டாம் எழுத்து இருன்னு வந்திருக்கு. இப்போ 1ஆம் சீரு 3ஆம் சீரு 4ஆம் சீரு 1 3 4 வந்துச்சுன்னா அது மேற்கதுவாயின்னு பேர். அது எதுகையாக இருந்தாலும் மோனையாக இருந்தாலும். அப்புறம் பல்லார் பகைக்குளின் பத்தெடுத்த தீமைத்தே எவ்வகை மோனை என கண் கேட்டாங்க. இங்கே மோனைன்னா முதலெடுத்து ஒன்றி வருது இல்லையா. இப்போ பா 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 1 2 3 முதல் 3 சீரிலையும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கோடை மோனை அப்படின்னு பேர். அதுக்கு கோடை மோனை அப்படின்னு பேர். வேலை இதன் எதுகை சொல்லை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எதுகைன்னா என்ன, முதல் எழுத்து அலுவத்து வரணும், இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரணும். இப்போ இங்கே எல்லா விடையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் எழுத்து லைன்னு வந்திருக்குது. ஆனால் முதல் எழுத்து இங்கே வேணு நெடில் வந்திருக்கு இல்லையா. அங்கே எங்கே நெடில் வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே மா என்பதுதான் நெடில், அப்போ மாலைன்னு வர்றதான் எதுகை. இப்போ முதல் எழுத்து அலுவத்து வந்து இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரணும். முதல் எழுத்து குறிலாக இருந்தால் அதே போல் குறிலாக வரணும், முதல் எழுத்து நெடிலாக இருந்தால் அதே போல் நெடிலாக இருக்கணும், ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரணும். இப்போ வே என்று நெடிலாகவும் லை என்று ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்ததுனால வேலை மாலை என்பதுதான் என்னுடைய எதுகை. நன்றி, வணக்கம்.